தாயுடன் தகாத உறவில் இருந்த நபரின் கதையை முடித்த மகன். சம்பவம் செய்த கையோடு போலீசாரிடம் சரணடைந்த அந்த நொடி. தொடர் சம்பவத்தால் அதிர்ச்சியில் பொதுமக்கள். குற்றம் நடந்ததன் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் வானூர் அருகே கம்மாளன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 53 வயதான விவசாய கூலி தொழிலாளி பெருமாள். கடந்த 10 வருடங்களாக இவருக்கும் இவரோட மனைவிக்கும் இடையில கருத்து வேறுபாடு காரணமா 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. இவரோட மகளும் திருமணமாகி புகுந்த வீட்டுல வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில பெருமாள் வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கு இடையில ஒரு நபர் பெருமாளுடைய கதையை முடிச்சுட்டதா கம்மாளன்குளம் காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காரு. அவர் மேல இருந்த ரத்த கரைகளை பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா சந்தேகத்தின் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு போன போலீசார் அங்கு ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த நேரத்துல பெருமாளோட வீட்டு கதவு மூடி இருந்ததால கதவை உடைச்சிட்டு போய் பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள வெள்ளத்துல பெருமாள் உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்துச்சு. இதனை கண்ட போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்திட்டு வராங்க. அந்த விசாரணையில பெருமாளின் கதையை முடிச்ச அந்த நபர் சுதர்சன் என்பதும் அவரோட தாய்க்கும் பெருமாளுக்கும் திருமணத்தை மீறின உறவு இருந்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உறவை முறிச்சிக்க சொல்லி பலமுறை சுதர்சன் பெருமாளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஆனா இத பெருமாள் கேட்காததால ஆத்திரமடைந்த சுதர்சன் பெருமாளோட வீட்டுக்குள்ள புகுந்து சரமாரியா வெட்டி அவரோட கதையை முடிச்சிருக்காரு. இதே பகுதியில 10 நாட்களுக்கு முன்னாடி மாமியார் மருமகள் பிரச்சனையில மாமியாரின் கதையை முடிச்ச சம்பவமும் நடந்திருக்கு. இந்த தொடர் சம்பவங்கள் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.